வெல்கம் பேக் டு சனா தமிழ். இந்தோனேஷியாவில் நம்ம இப்போ 3rd டேயில் இருக்கிறோம். செகண்ட் டே வந்து நம்ம ரிசார்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஸோ வெளியில் வந்து ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணோம். 3rd டே வந்து முன்னாடி நாளே நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம், இன்றைக்கி வந்து வெளியில் தான் போக போகிறோம். ஸோ காலையில் நாங்கள் வந்து எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரிசார்ட்லேயே கொடுத்தாங்க. ஸோ அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டோம். 3 நாளுமே நமக்கு வந்து ரிசார்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. லஞ்ச் டின்னர் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட். வெளியில் எங்கேயாவது போனால் நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா சூப்பராக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளில போனோம். எங்கே போகணுங்கிறது பார்க்கலாம். ரிசார்ட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாட் டாகு, அடுத்து பொட்டேட்டோ வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் கொடுத்துருந்தாங்க. நம்ம எப்படி வேணுமோ அந்த எக்கு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நிறைய வந்து அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக முடிச்சுட்டு லகோய் பேய் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சீனரிஸ் அதே மாதிரி நல்ல இயற்கையாகவே சூப்பராக இருந்தது. ஸோ அங்கங்கே நிறுத்து அப்படியே ஒரு ஃபோட்டோனா எடுத்துக்கிட்டோம். நல்ல மாடலாக ஃபோட்டோஸ்னால் எடுத்து முடித்தோம்னா அதிலே வந்து ஆஃப் டே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்தது. ஸோ நம்ம சாப்பிட போகலாம்னு சொல்லிட்டு இது வந்து இந்தோனேஷியா மினிமார்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து தண்ணி பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கணும். ஆளாளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபுட் கோர்ட்னா இருந்தது. ஸோ நமக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாசி லெமக்கு வந்து சாப்பிட்டோம். அதை வந்து நான் எடுக்கவே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை நான் முடிச்சுட்டு அப்படியே நேராக நாங்கள் எங்கே போனோம் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறதுல செம்ம த்ரில்லிங்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏடான்னு பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம போட்டில் தான் போகிறோம். ஸோ போட்டில் போகணுன்னா நம்ம சேஃப்டியாக போகணும்ல. ஸோ ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போட்டில் போகிறோம். நாங்கள் உட்காந்த நேரமோ என்னவோ மழை வந்து விட்டது. ஸோ மழை வந்ததுன்னு கூட கவலை இல்லை. நாங்கள் அதுலேயே வந்து என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து நாங்கள் போட்டில் போகிறோம். எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். அங்கே போயிட்டு போட்டு கிளம்பிடுச்சு. இதுதாங்க இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். செம்மையாக இருந்தது. நான் ஏறினோடனே நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷத்துலேயே எங்களுக்கு வந்து மழை தூரல் வந்துருச்சு. அப்புறம் மழை அதிகமாக வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து மழை இல்லாமலேயும் பார்த்தோம், மழையோடையும் நாங்கள் வந்து பார்த்தோம். கடலில் அதுவும் மழையோட அந்த போட்டில் போகிறது செம்ம. நாங்கள் ஏறின கொஞ்ச நேரத்துலேயே நான் சொன்ன மாதிரி மழை வந்துருச்சு, நிறைய மழை. ஸோ ரெயின் கோட்டும் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அப்படியே ரெயின் கோட்டை போட்டுட்டு நல்லா சேஃபாக வந்து உக்காந்துட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த மழையும் நின்றுடுச்சு. ஸோ நாங்கள் 2 சைடுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். மழையிலையும் என்ஜாய் பண்ணோம், மழை இல்லாமலேயும் என்ஜாய் பண்ணோம். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், அதுதான் இந்த ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட், அந்த என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா அந்த நிறைய அந்த ட்ரீயோட ரூட் எல்லாம் நமக்கு வந்து அடியில் வந்து அப்படியே தெரியும். அந்த ட்ரீ மட்டும் மேலே வந்து அப்படியே நின்றுட்டுருக்கும். அது எப்படி தான் இப்படின்னா இருக்குன்னே தெரியாது. அந்த 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 வியூவே வந்து நமக்கு செம்மையாக ஒரு ஃபாரஸ்ட் லுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அதுதான் சொல்லுவாங்க. ப்ளஸ் இங்கே வந்து அவங்க சொன்னாங்க இங்கே வந்து நிறைய குரங்குனா இருக்கும், அடுத்தது பாம்புனா நம்ம வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 2 பாம்பு இங்கே பார்த்தோம்.
பார்த்தோன்னே மிரண்டே போயிட்டோம். அவங்க ரொம்ப கேஷுவலாக பார்த்துட்டு அங்கேயே நின்று காட்டுறாங்க, இதுதான் பாம்பு பாருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நானும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். நல்லா இருக்கு மழை பெஞ்சு நல்லா இருக்கு. வெயிலுக்கு நல்லா இருக்கனே, இல்லனா வெயில் வேற சூடு. மேல பாதி கிலோ என்ன பண்ணே? தலை மேல போட்டுறோம். ஞாபகம் இல்லே வந்தது. இல்ல ஊட்டி போனமே. நான் மாதிரி. அப்பா ஓ சாத்து கிரியேட் பண்ணாங்க. சாத்து கிரியேட்னா பண்ணது. கம்மி இருக்குது. இல்ல இல்ல அங்கெல்லாம் செடி வளர்றதுல இங்க செடி வளர்றதுல. பாம்பு குத்து பாம்பா பாம்பு குத்து பாரு பாம்பு குத்து பாம்பு வரியா அவளே இதுக்கு பயந்துங்க. அவளே நான் ஒரு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவ ஒரே சொல்ல Yeah, what kind of animal live here? Monkey, monitor lizard, bird, and the snake. Yeah, sometimes we see the monkey, they climb on the mangrove tree, and the snake sleep on the mangrove tree. Like this? Okay. The firefly, we cannot come here. Firefly is the outside. நல்ல படுதானா இருக்கு. உங்க அப்பா கொஞ்சம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. உள்ள பெட்லாங்க படிச்சிட்டு காமிச்சு. கேசி இருக்குமா? மாப்பிள்ள. இங்க வராது ஆய் சொல்லு. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி பாம்பு சத்தம் போடாமல் பாருங்கள். அந்த ரவுண்ட் கலரில் இருக்குது பாருங்கள், ரவுண்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து கருப்பு பாம்பு. இதே மாதிரி 2 பாம்பு நாங்கள் பார்த்தோம். மேங்க்ரோவ் ஸ்னேக்கா எப்படி போகுது? அவ்வளோ சுட்டுது. குடிக்கலாமா இந்த தண்ணியை? இப்போ நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். இதுதான் வந்து எண்டு பாயிண்ட்டு. இங்கே வந்து நின்று இதுதான் வந்து லாஸ்ட். இது வந்து இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப டேர்ன் பண்ணி நம்ம வந்த வழியே போகணும். ஸோ இப்படி தான் எங்களோட போட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது. ஃபைனலி நாங்கள் வந்து இறங்கிட்டோம். செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா மழை வர வந்ததில்ல, நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ஸ்னேக்குன்னா பார்த்து பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓவரால் அந்த சீ வந்து இப்படி தான் இருந்தது. அப்படியே அங்கே இறங்கி ஒரு சில ஃபோட்டோஸ்னால் நல்லா எடுத்துட்டு அடுத்தது நாங்கள் வந்து எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா, அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் தான் சொல்லணும். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகான இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பின்தான் டெசர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து ப்ளூ லேக். பின்தான் டெசர்ட்டு பாருங்கள், அந்த டெசர்ட்டை மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு துபாய் டெசர்ட் மாதிரி அங்கே ஒரு கேமல் சென்டரில் உட்காந்துருக்கு. பார்க்குறதுக்கு அப்படியே நெஜ கேமல் வந்து உட்காந்துருக்கிற மாதிரியே இருந்தது. செம்மையாக இருந்தது. அப்புறம் எல்லோரும் பக்கத்தில் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து வெயில் இருக்கும்போது போனால் கூட நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இப்போ மழையில் வந்திருக்கறனால அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ 2 டைம்லேயும் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள், ப்ளூ லேக்குன்னு சொன்ன பாருங்கள். இந்த தண்ணி வந்து ஃபுல்லுமே ப்ளூவாக தான் இருக்கும். இந்த தண்ணி வந்து ஏன் ப்ளூவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து மினரல்ஸ் இருக்குது. அதனால இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கவும் முடியாது, ஸ்விம் பண்ணவும் முடியாது. நான் போயிட்டு ஜூம் எப்படி இருக்கு குரு? பின்னாடி பாருங்க. அப்படியே கிட்ட வாங்கல. அதுக்கப்புறம் கிட்ட வந்து நில்லுங்க 2 பேரும். அங்க கிட்ட போய் வாங்கனே. ரெடி. எடுங்க, போட்டோ எடுங்க. அண்ணி கொஞ்சம் குள்ளா தூக்கி போட்டுக்கோங்க மேல. ஃபேஸ் தெரியல 2 பேருக்கும்.
மழையில் நினையாதீங்க. சூப்பரா இருக்கு. பாருங்க. கிட்ட வந்து நில்லு. இல்ல வாங்க, தெரியாது நம்மளுக்கு, யாரும் இல்லை, ஆள் வேற இல்லை. அதுமா கொடையில வந்து ராத்தம்மா ப்ளீஸ் ராப்பட்டு ராத்திரி வச்சு செய்வேங்களா? சாந்தன், எல்லாரும் ஒரு ஃபன்னி போஸ்ட் கொடுங்க. ஹார்ட். ஓகே. தெரியுது. இந்த சைடு இந்த இது சூப்பரா இருக்கு பாருங்க. அதுக்கு தான் அண்ணா இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ப்ளூ லேக் வந்து பார்த்தாச்சு. எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கிளைமேட்டும் நமக்கு செம்மையாக இருந்தது. அடுத்தது இந்த ரிக்ஷாவா இது என்னன்னு தெரில. இதில் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஓவரால் நாங்கள் வந்து எல்லாம் கவர் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பின்தான் 3 நாள் டூரு. நாங்கள் அப்படியே வந்து ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். ரிசார்ட்டுக்கு வந்து நாங்கள் மறுநாள் வந்து இது வந்து கிளம்புறோம். காலையில் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்த நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த காலையில் போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த இடத்துல போயிட்டு ஃபுல்லாக அந்த இன்னொரு அந்த சீயை மறுபடியும் பார்த்துட்டு நாங்கள் வந்து வந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி இடம், இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போகணும் பாருங்கள், அந்த ட்ரீயோட ரூட்டுன்னு அப்படி தெரிகிற மாதிரி அதே மாதிரி இங்கேயும் இருந்தது. சரி, இந்த இடத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லாஸ்ட் மொமெண்ட்டில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஹோப் இந்த இந்தோனேஷியா பின்தான் டூர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சிங்கப்பூர்லேருந்து இந்தோனேஷியா போகணும் அப்படின்னா நீங்கள் பின்தான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பின்தான் ரிசார்ட்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு இந்த ஓவரால் டூர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிரமாதமான ஒரு இடமாவும் இருந்தது. ஹோப் என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் இப்போது பின்தான்லேருந்து சிங்கப்பூருக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபெரியில் வந்து போயிட்டுருக்குறோம். நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான். சிங்கப்பூருக்கு வந்தாச்சு. பின்தான் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.